தமிழ்நாடு பாஜக மட்டுமில்லை, இந்த தேசிய அளவிலே இருக்கக்கூடிய பாஜக தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு எதிராக, தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு எதிரான கருத்துக்களைத்தான் அவர்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இந்த எண்ணிக்கை, நம்முடைய எம்பிஸோட எண்ணிக்கை குறையும் பொழுது அங்க நாடாளுமன்றத்திலே நாம் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்களுக்கு, நாம் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் குறைந்து கொண்டே வரும். நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் குறையும் போது நம்முடைய மாநிலத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் கருத்தில் கூட எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு நிலையை நோக்கி தள்ளும். இன்னைக்கே ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாம் எந்த அளவிற்கு போராட வேண்டி இருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கோம். நமக்கு வர வேண்டிய நிதியாக இருக்கட்டும், மாநில உரிமைகளாக இருக்கட்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாளைக்கு எதிர்காலத்திலே நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அதுவும் குறையும் பொழுது நம்முடைய குரல் அங்கே இன்னும் பலவீனமாக கூடிய ஒரு ஆபத்து இருக்கு. இதை தெளிவாக தெரிந்து வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி இதற்கு எதிராக பேசுகிறது என்றால், நாங்க தொடர்ந்து சொல்றோம் இல்லையா, அவர்கள் தமிழ்நாட்டிற்கு எதிரானவர்கள், தமிழ் உணர்வுகளுக்கு, தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள் என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை மிக தெளிவாக தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை தான் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள்.